சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் இந்த கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி கிச்சு 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 கிச்சுன்னு ஒன்னையே பேசுவார். என்னதான் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். அவருக்கு அது காலையில ஏதோ மெடிடேஷன் மாதிரி இருக்க மாட்டிருக்குதுங்க. காலையில அவரே ஆல் ஹாப்பிங்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, 70 மட்டும் நிறைவேற்றிருக்கிறீங்க. 70. இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். ஒத்துக்கிறேங்க ஐயா, கொஞ்சம் செயல்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்க மறக்கல ஏத்துக்கிறேன். ஆனா 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 70 தேர்தல் வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறாங்கம்மா. இன்னைக்கு கனிமொழி அக்கா பாத்தீங்கன்னா, பழச விடுங்க, புதுசா பேசுவோம். இப்பதான் 505 கொடுத்திருக்கோம்ல, அதை பத்தி பேசுவோங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம காதுல பூவை சுற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இதே போல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அர்த்தத்துல நான் 99% நிறைவேற்றிட்டேன். ஐயா காரைக்குடிக்கு மட்டும் பாருங்க, சிவகங்கை மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கணும், கிழிச்சாங்க. 5 வருஷம் எங்க ஐயா ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. காரைக்குடியில் பெண்கள் அரசு அறிவியல் கல்லூரி தொடங்குவோம். ஐயா அந்த பக்கமே எட்டி கூட பார்க்கல, அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல. காரைக்குடி கோட்டையூர் ஸ்ரீராம் நகரில் ரயில்வே பாதையின் குறுக்கே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுப்போம், இல்லை. காரைக்குடியில் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்குவோம், இல்லை. ஐயா அந்த 511 தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு மட்டுமே, உங்க மாவட்டத்துல மட்டுமே 4 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படிங்க 99% நிறைவேற்றினாங்க? சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் இந்த கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி கிச்சு 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 கிச்சுன்னு ஒன்னையே பேசுவார். என்னதான் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். அவருக்கு அது காலையில ஏதோ மெடிடேஷன் மாதிரி இருக்க மாட்டிருக்குதுங்க. காலையில அவரே ஆல் ஹாப்பிங்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, 70 மட்டும் நிறைவேற்றிருக்கிறீங்க. 70. இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். ஒத்துக்கிறேங்க ஐயா, கொஞ்சம் செயல்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்க மறக்கல ஏத்துக்கிறேன். ஆனா 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 70 தேர்தல் வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறாங்கம்மா. இன்னைக்கு கனிமொழி அக்கா பாத்தீங்கன்னா, பழச விடுங்க, புதுசா பேசுவோம். இப்பதான் 505 கொடுத்திருக்கோம்ல, அதை பத்தி பேசுவோங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம காதுல பூவை சுற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இதே போல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அர்த்தத்துல நான் 99% நிறைவேற்றிட்டேன். ஐயா காரைக்குடிக்கு மட்டும் பாருங்க, சிவகங்கை மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கணும், கிழிச்சாங்க. 5 வருஷம் எங்க ஐயா ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. காரைக்குடியில் பெண்கள் அரசு அறிவியல் கல்லூரி தொடங்குவோம். ஐயா அந்த பக்கமே எட்டி கூட பார்க்கல, அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல. காரைக்குடி கோட்டையூர் ஸ்ரீராம் நகரில் ரயில்வே பாதையின் குறுக்கே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுப்போம், இல்லை. காரைக்குடியில் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்குவோம், இல்லை. ஐயா அந்த 511 தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு மட்டுமே, உங்க மாவட்டத்துல மட்டுமே 4 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படிங்க 99% நிறைவேற்றினாங்க?